ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ரொம்ப நம்ம ஹெல்த்தியான ஒரு உப்புமா பண்ண போகிறோம். இது அவலில் பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ்ஷு. இது சிவப்பு அவல் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 to 20 minutes ஊறினா போகிறோம். நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இப்போ ஊறிட்டு இருக்குது. மோர் தேன் 20 minutes ஊற வைங்க நல்ல தண்ணியில். இப்போ இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் காயெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையானது கேரட்டு, பீன்ஸு, கொடை மிளகா, கேப்சிகம் எடுத்துருக்கேன், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், கோஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் பொடியாக அரைஞ்சிருக்கேன். அப்புறம் பூண்டு அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வானல் வச்சுருக்கேன். இப்போ ஹீட் பண்ணிவிட்டு தாளிக்கலாம். இஞ்சி போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, ஆஸ் யூஷுவல் தாளிப்புக்கு தேவையானது போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறத காட்டுறேன். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. வதங்கிறதுக்கு உப்போடு கூட மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட ஃப்ரை பண்ணுறேன். இது ஒரு 5 minutes கழித்து நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை ஒரு தடவை மூடி வச்சுடுங்க. நான் 5 minutes போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சிகப்பு மிளகாய் தூள் தேவையான அளவு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் தூள் தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு சிட்டிகை, பெப்பர் பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். எல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. கல்லுப்பு போடுறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது எண்ணெய் விட்டும் நல்லா தாளிக்கலாம். இல்லைன்னா நான் அந்த சிகப்பு அவல் ஊற வச்சு அந்த தண்ணியே கொஞ்சம் வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தி இது. இப்போ இதை லைட்டாக தண்ணி விட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நல்லா இதுவாகிட்டு இருக்கு. மேகி தூள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா விட்டுடலாம். இது நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம அவல் போட்டு இது பண்ண வேண்டியது தான். ஈஸியான சிகப்பு அவல் உப்புமா ரெடி. அவல் உப்புமா